வெல்கம் டு டுடே செஷன் ஆன் கூகுள் ஆட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் சர்ச் ஆட்ஸில் இருக்கிற மோர் செட்டிங்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக நமக்கு கூகுள் சர்ச் ஆடில் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த செஷன்ஸ், அதாவது இந்த வீடியோ செஷன்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மோர் செட்டிங்ஸ் ஆப்ஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு கேஸ் ஸ்டடி வந்துட்டு சொல்லிடுறேன். ஸோ அந்த கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணி அந்த மோர் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு வென்சன் அகாடமி. ஸோ கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா, ஒரு கூகுளில் சர்ச் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, மாஸ்டர் இன் கூகுள் ஆட், ஒரு கூகுள் ஆடு வந்துட்டு ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஒரு கூகுளில் சர்ச் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கூகுள் ஆடில் நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆஃபர் பண்ணுறோம் வித் 100% ப்ராக்டிக்கல் லேர்னிங்கோட. ஓகே, ஸோ இந்த ஒரு கேம்பெயின்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு 3 ஆட் குரூப்ஸாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த கேம்பெயின் வந்துட்டு ஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 ஆட் குரூப் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆஃப்லைன் கோர்சஸ்க்கு ஒன்று, ஆன்லைன் கோர்சஸ்க்கு ஒன்று, தென் ஜென்ரலாக கூகுள் ஆட் ரிலேட்டடாக தேடுறவங்களுக்காக ஒரு ஆட் குரூப்பு. ஸோ டோட்டலாக ஒரு கேம்பெயின்குள்ளே 3 ஆட் குரூப்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 3 ஆட் குரூப்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆட் குரூப்ஸ்குள்ளே நம்ம 2 ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் நம்ம 15 ஹெட்லைன்ஸ் அண்ட் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது ஒரு ஆட் குரூப்பில் நம்ம 2 விதமான ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடு யூஸ் பண்ணுறோம். ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆடில் நம்ம 15 ஹெட்லைன்ஸ் அண்ட் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கேம்பெயினோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா, வென்சன் டிஎம் கோர்ஸ் சர்ச் ஆட் அப்படின்ற நேமில் நம்ம இந்த கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு எந்த லேண்டிங் பேஜ்க்கு வந்துட்டு போக போகுது அப்படின்னா, வென்சன் அகாடமி .in அப்படின்ற ஒரு லேண்டிங் பேஜ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரீடைரக்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த கேஸ் ஸ்டடிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் செஷன்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு நிறையா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கூகுள் சர்ச் ஆட் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்திருக்கலாம். ஸோ அதில் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி செட் பண்ணுறது, பேசிக்காக கேம்பெயின் செட்டிங்ஸ் எல்லாமே எப்படி செட் பண்ணுறது, ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். இல்லைனா என்னோட ப்ரீவியஸ் செஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் நம்ம வந்துட்டு செட்டிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, ஸோ அது மாதிரியான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூகுள் சர்ச் ஆடுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ், கேம்பெயின் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற மோர் செட்டிங்ஸ். ஸோ இந்த மோர் செட்டிங்ஸ்குள்ளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக இந்த மோர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணியிருக்கிற செட்டிங்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா அன்ஹைட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட் ரொட்டேஷன் செட்டிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக ஒரு கேஸ் ஸ்டடியில் நான் வந்துட்டு சொன்னேன், அதாவது இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஒரு கேம்பெயினை, அந்த கேம்பெயினுக்குள்ளே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடு குரூப்பு, அந்த ஒவ்வொரு ஆடு குரூப்புக்குள்ளேயும் நம்ம வந்துட்டு 2 ஆடு டிசைன் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஆட் ரொட்டேஷன் மூலயமா நம்ம வந்துட்டு நம்மளோட ஆட்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணுது. எப்படி, லைக் வந்துட்டு ஒரு ஆட் குரூப்புக்குள்ளே 2 விதமான ஆட் காப்பீஸ் எழுதிட்டோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம டாஸ்கில், அதாவது நம்மளோட கேஸ் ஸ்டடியில் வந்துட்டு இருக்குது. அப்போது இந்த ஆட் ரொட்டேஷனில் நம்ம வந்துட்டு இந்த ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற செட்டிங்ஸ் மூலயமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஆடை வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆட் ரொட்டேஷன் நீங்கள் வந்துட்டு எனேபிள் பண்ணும்போது கூகுள் ஆடே வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஆடு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு காட்டணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேம்பெயின்குள்ளே 3 ஆடு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆடு குரூப்புக்குள்ளேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 2 விதமான ஆட் காப்பீஸ் எழுதி வச்சிட்டோம்.
அப்போது ஒரு ஆட் குரூப்புக்குள்ள 2 விதமான ஆட் காப்பீஸ் வந்துட்டு இருக்கும்போது அதில் எந்த ஆட் காப்பீஸ் வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு அதிகமாக காட்டணும், இல்லை 2 ஆடையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக யூசருக்கு காட்டணுமா அப்படின்றத நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கூகுள் ஆட் வந்துட்டு டிட்டர்மின் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற மோர் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் ஆகுது. ஓகே, ஆட் ரொட்டேஷன் இஸ் அ செட்டிங் இன் கூகுள் ஆட்ஸ் that determine how often your different ads within the same ad group are shown. It is particularly useful when you have multiple ads in the same ad group, allowing you to control how Google serves these ads. ஸோ ஆட் ரொட்டேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயினை, அந்த கேம்பெயின்குள்ளே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடு குரூப்ஸு, அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆடு குரூப்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 2 விதமான ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற செட்டிங்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கூகுள் ஆட் வந்துட்டு எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆட் குரூப்புக்குள்ள 2 ஆட் காப்பீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் எந்த ஆட் காப்பீஸை வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு ரிப்பீட்டடாக காட்டணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா இதை டிசைட் பண்ணுது ஆப்டிமைஸ் பண்ணி. இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் 2 ஆட் காப்பீஸ் வந்துட்டு வச்சுருக்கேன், அந்த 2 ஆட் காப்பீஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு ஒரு யூசருக்கு காட்டணும் அப்படின்றத ஆப்டிமைஸ் பண்ணுறது. அப்போது இந்த 2 விதமான வேலையும் இந்த ஆட் ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் மூலயமா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கூகுள் ஆட் அப்படின்ற இந்த டூல் வந்துட்டு டிட்டர்மின் பண்ணி கொடுக்குது. அப்போ இந்த ஆட் ரொட்டேஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆப்டிமைஸ், ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ஸ். செகண்ட் ஆப்ஷன் do not optimize, rotate ads indefinitely. ஸோ இந்த 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற மோர் செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்டிமைஸ், ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் ரொட்டேஷனில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆட் குரூப்பில் நம்ம 2 விதமான ஆட் காப்பீஸ் வந்துட்டு வச்சுருக்கோம். அந்த 2 விதமான ஆட் காப்பீஸில் எந்த ஆட் காப்பீஸ் உங்களுக்கு நிறைய கிளிக்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது, அதே மாதிரி நிறையா கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது, தென் அதுக்கப்புறம் நிறைய கிளிக் த்ரூ ரேட் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட்டான கிளிக் த்ரூ ரேட் வந்துட்டு எந்த காம்பினேஷன் ஆஃப் ஆடை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் கிடைக்க போகுது. அப்போது இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணி உங்களோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்டிமைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுது ரிப்பீட்டடாக. ஸோ இப்படி ரிப்பீட்டடாக வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆடை வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்குது அப்படின்னா, நமக்கு நம்மளோட அந்த பர்டிகுலர் ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு குட் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன்ஸ், நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட்டை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஆப்டிமைஸ், ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் அப்படின்ற செட்டிங்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா 3 விதமான ஆடு குரூப்ஸ் வந்துட்டு நம்மளோட கேம்பெயின்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆடு குரூப்பை வச்சு நான் வந்துட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜென்ரல் கூகுள் ஆட் கோர்ஸ், இதுதான் ஆடு குரூப்புக்கான நேம். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 100% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடான ஆட் காப்பீஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போது இன்க்ளூட் பண்ணும்போது என்ன நடக்குது, நமக்கு இந்த ஆடு மூலியமாக நமக்கு வந்துட்டு கிளிக்ஸ் நிறையா கிடைக்குது, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் வந்துட்டு நிறையா கிடைக்குது. அப்படின்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆப்டிமைஸ், ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆடுன்றது நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். அப்போது இந்த பர்டிகுலர் ஆடுக்கு தான் நமக்கு வந்து நிறைய கிளிக்ஸ் வந்துட்டு கிடைக்குது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு அந்த யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப தேடும்போது நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு காட்டும். ஒரு ஆட் குரூப்புக்குள்ள நான் சொல்லிட்டேன், ஒரு ஆட் குரூப்ல 2 ஆட் காப்பீஸ், அதில் ஒரு ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடாக இருக்குது. அப்போ அந்த ஆட் காப்பீஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்ற போது அந்த ஆடை திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப காட்ட போகுது. ஸோ செகண்ட் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணாது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆடை மட்டும் என்ன அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு நிறைய டைம்ஸ் வந்துட்டு காட்டும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்ற
ஒரு ஆட் குரூப் வந்துட்டு வச்சுருக்கோம். அந்த ஆட் குரூப்லேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 2 விதமான ஆட் காப்பீஸ் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆட் காப்பீஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா லேர்ன் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக ஒரு ஆட் காப்பீஸ் வந்துட்டு எழுதி வச்சுருக்கோம். அப்போது லேர்ன் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்துட்டு தேடுறாங்க. ஸோ அது மூலயமா நமக்கு கிளிக்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அப்படின்னா இந்த ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் அப்படின்ற இந்த செட்டிங்ஸ் மூலிமா நம்மளோட ஆடை வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆடை லேர்ன் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு எழுதி வச்சிருக்கிற ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு யூஸருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு காட்டப்போகுது. ஓகே, ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் வந்துட்டு மீனிங் வந்துட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆடுக்கு. ஸோ செகண்ட் வந்துட்டு டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட்ஸ் இன்டெஃபினெட்லி. ஸோ இந்த டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட் இன்டெஃபினெட்லி நான் ப்ரீவியஸாக சொன்ன எக்ஸாம்பிள் வச்சே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன பார்த்தோம், ஜென்ரல் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரல் கூகுள் ஆட் கோர்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா 100% ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட் ஆகும். தென் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு ஆடும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போது இந்த டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட் இன்டெஃபினெட்லி மூலியமா இந்த செட்டிங்ஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தோம்னா இது ஈக்குவலண்டா 2 விதமான ஆடையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்லைன் கோர்சஸ்க்காக ஒரு ஆட் குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நம்ம டு நாட் ஆப்டிமைஸ் அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள அந்த பர்டிகுலர் ஆட் குரூப்புக்குள்ள வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்கு, ஈவினிங் பேட்சஸ் ரிலேட்டடாகவும் நம்ம ஒரு ஆட் காப்பி எழுதி வச்சிருக்கோம். அப்போ 2 விதமான ஆட் காப்பீஸ் ஆஃப்லைன் கோர்சஸ்க்குள்ள இருக்கு, வீக்கெண்ட் பேட்சஸ் அண்ட் ஈவினிங் பேட்சஸ். அப்போ இந்த ஆட் நம்ம என்ன செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம், டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட்ஸ் இன்டெஃபினெட்லி. அப்போ யூசருக்கு வந்துட்டு எதை வந்து மாதிரியான ஆடை வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகுது, இந்த 2 விதமான ஆடு வீக்கெண்ட் பேஜஸ் ரிலேட்டடான கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆடையும் டிஸ்பிளே பண்ணும், ஈவினிங் பேஜஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ண ஆடையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கூகுள் ஆட் சோர்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா கோர்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 2 விதமான ஆடு காப்பீஸ் எழுதி வச்சிருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் சம்மந்தமாக, இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட் கூகுள் ஆட் ட்ரைனிங் சம்மந்தமாக. அப்போது டு நாட் ஆப்டிமைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால இந்த டு நாட் ஆப்டிமைஸ் என்ன பண்ணுது, இந்த ஃப்ரீ ட்ரையல் ரிலேட்டடான ஆட் காப்பீஸையும் வந்துட்டு காட்டப்போகுது, பெஸ்ட் கூகுள் ஆட் ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப வந்துட்டு இந்த 2க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 2 ஆடுமே ஈக்குவலண்டா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டினியூஸா வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். அப்போ the do not optimize அப்படின்றது all ads within the ad group are shown more evenly without considering performance metrics. இது வந்துட்டு எந்த ஒரு மெட்ரிக்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா கன்சிடர் பண்ணாது. எனக்கு கிளிக்ஸ் வந்துட்டு நிறைய கொடுக்க போகுது, கிளிக்ஸ் வந்துட்டு சப்போஸ் நிறைய கொடுத்துருக்குன்னா அதை திரும்ப காட்டும் அப்படின்றதுலாம் இதில் கிடையாது. 2 ஆட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஈக்குவலண்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா காட்டும். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏபி டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு இந்த டு நாட் ஆப்டிமைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆட் வந்துட்டு நல்லா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொடுக்குதோ அந்த ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபியூச்சரில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட்ஸ் இன்டெஃபினெட்லி அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் அலோஸ் ஃபார் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் அமாங் ஆல் ஆட்ஸ் ஹெல்பிங் இன் எவாலுவேட்டிங் தேர் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கிடைக்க போகிற செகண்ட் பெனிஃபிட்ஸுங்க. ஓகே, ஸோ இந்த ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படி எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கூகுள் ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு லைக் வந்துட்டு நீங்கள் கேம்பெயின்க்கான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிகிட்டே வருவீங்க, ஒன் பை ஒன்னாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபில் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ இங்கே நீங்கள் வரும்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். கீழே மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட்ஸ், டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட்ஸ் இன்டெஃபினெட்லி அப்படின்ற 2 விதமான ஆட் ரொட்டேஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் அப்படின்றது ஸோ ஆட்ஸ் தட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கெட் மோர் கிளிக்ஸ் ஆர் கன்வர்ஷன்ஸ், ஸோ ரெக்கமெண்டட் ஃபார் மோஸ்ட் அட்வர்டைசஸ். ஸோ நிறைய அட்வர்டைசஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் அப்படின்ற ஆட் ரொட்டேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட்ஸ் indefinitely, so ads more evenly for an indefinite amount of time. When using smart bidding, Google Ads will optimize your ad rotations to prefer the best performing ad even if it is currently set to the rotate indefinitely. ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரொட்டேஷன் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு
ஆப்டிமைஸ் ப்ரிஃபர் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஆட் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹைட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த ஹைட் ஆகி இருக்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு நியூ கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது அந்த ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இன்வால்வ் ஆகும் அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ நான் ஒரு நியூ கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நான் சர்ச் ஆட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் டைப் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்துட்டு கன்வர்ஷன்ஸ் கோல்ஸ் எதுவும் நான் செட் பண்ணல. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம எந்த சோர்ஸ் வழியாக நம்ம வந்துட்டு லீடை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், கோல் அச்சீவ் பண்ண போகிறோம் அதையும் நான் சூஸ் பண்ணல. கேம்பெயின் நம்ம யூஸ்வல் இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பிட்டிங் ஆப்ஷன்ஸ் வரும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேம்பெயின் செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக நெட்ஒர்க்ஸ், லொக்கேஷன்ஸ், லாங்குவேஜ் இதெல்லாமே இருக்குது. ஆடியன்ஸ் செக்மெண்ட், ப்ராட் மேட்ச், கீவேர்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆட் ரொட்டேஷன் செட்டிங்ஸ் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா மோர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் ரொட்டேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு ஆப்டிமைஸ் அப்படின்றதுல தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு டு நாட் ஆப்டிமைஸ் வேணும், நீங்கள் வந்துட்டு ஏபி டெஸ்டிங் மாதிரி பண்ண போகிறீங்க, எந்த ஆட் வந்துட்டு பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆட் ரொட்டேஷனில் டு நாட் ஆப்டிமைஸ் ரொட்டேட் ஆட்ஸ் இன்டெஃபினெட்லி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் மோர் செட்டிங்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.